ஆலங்குடி வாரச்சந்தைக்கான புதிய கட்டிடத்திற்கான வரி வசூலை ஒப்பந்தக்காரர் அதிகமாக வசூலிப்பதாகவும் பேரூராட்சி நிர்வாகத்தினரே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் கடையின் அளவை அதிகரிக்க கோரியும் இன்று நடைபெற வேண்டிய வாரச்சந்தையை புறக்கணித்து சந்தை வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு பேரணியாக காய்கறி மார்க்கெட் முதல் வாரச்சந்தை நடைபெறும் இடம் வரை சென்ற நிலையில் பேச்சுவார்த்தையின் போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர் தரப்பினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகரில் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் நடைபெறும் வாரச்சந்தை இப்பகுதியில் மிகவும் பிரபலமான வாரச்சந்தையாகும். ஆலங்குடி நகர் மற்றும் கொத்தமங்கலம், மரமடக்கி, வடகாடு, வெட்டன் விடுதி உள்ளிட்ட பல்வேறு பெரிய கிராமங்கள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த சந்தையில் காய்கறிகள், மளிகை பொருட்கள், கறி மற்றும் மீன் உள்ளிட்ட பல்வேறு வணிகம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திறந்த வெளியில் நடைபெற்று வந்த வாரச்சந்தைக்கு புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான மெய்யநாதன் பரிந்துரையின் பேரில் 2.8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி சந்தைப்பேட்டை பகுதியில் புதிய சந்தை கட்டிடம் அமைக்கப்பட்டது. வாரச்சந்தை கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஆலங்குடி வாரச்சந்தை வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் மெய்யநாதன் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். அப்போது சந்தை பகுதியை பார்வையிட்ட அமைச்சர், கடையின் அளவு மிகவும் குறைவாக இருப்பதால் கடையை பெரிதிப்படுத்துங்கள், வியாபாரிகளுக்கு பயனுள்ள வகையில் செயல்படுத்துங்கள் என கூறி சென்றார். ஆனால் பேரூராட்சி நிர்வாகம் அதனை கண்டுகொள்ளவில்லை. கடையின் அளவு அப்படியே உள்ளது. இந்நிலையில் இந்த கட்டிடம் அமைப்பதற்கு முன்னதாக ஒரு கடைக்கு 50 ரூபாய் வீதம் பேரூராட்சி நிர்வாகம் வசூல் செய்து வந்ததாகவும் தற்போது பேரூராட்சி நிர்வாகம் ஏலம் மூலமாக ஒப்பந்ததாரருக்கு வரி வசூல் செய்யும் பணியை ஒதுக்கிவிட்டதாகவும் குறிப்பிட்ட ஒப்பந்தக்காரர் அதிக தொகை வசூல் செய்வதாகவும் கூறி பழையபடி பேரூராட்சி நிர்வாகமே வரி வசூல் செய்யும் பணியை தொடர வேண்டும், கடையின் அளவை அதிகரித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வாரச்சந்தையில் வணிகம் செய்யும் வியாபாரிகள் இன்று வாரச்சந்தையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதோடு பேரணியாகவும் சென்றனர். அப்போது பேரூராட்சி செயலாளர், பேரூராட்சி தலைவர், ஒப்பந்ததாரர் மற்றும் வணிகர்கள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் அங்கு வந்த பல்வேறு கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் இரு தரப்பையும் சமாதானப்படுத்தியதோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் பாதிப்பு இல்லாமல் பிரச்சனையை முடிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இதுகுறித்து பேரூராட்சி செயல் அலுவலர் தற்போது நிர்ணயித்துள்ள விலைப்பட்டியலை மாற்ற முடியாது, இருப்பினும் அதை ஒப்பந்தம் எடுத்துள்ள ஒப்பந்ததாரரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.